நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்னன்னே தெரியாதுங்க. அடிக்கடி வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ இது எப்படி ரெக்கவர் பண்ணலாம்னு நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்போம்ல. ஸோ எவ்வளோ தான் வீடியோஸ் பார்த்தாலும் நம்ம அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகாது. ஆனால் இப்போ ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டில் அவங்க ஒரு புது மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் மூலமாக நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்கள் மொபைல்லேருந்தே நீங்களே வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் google.com போய்ட்டு ஃபேஸ்புக் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு நீங்கள் மேலே டைப் பண்ணால் ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஹெல்ப் சென்டர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். இதில் அந்த கெட் ஹெல்ப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாஸ் திஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் எஸ் நோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நீங்கள் நோ கொடுத்துட்டு அதில் நீங்கள் செகண்ட் ஒன்று இருப்பாங்க, இந்த சொல்யூஷன் டஸ் நாட் ஒர்க் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த கட்டத்துக்குள்ளே உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதனால் டிசேபிள் ஆயிடுச்சு, நீங்கள் ஷேர் பண்ணும்போது டிசேபிள் ஆயிடுச்சா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிடுச்சா, இல்லை ஏதாச்சும் பர்பஸ் பண்ணாமல் டிசேபிள் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணணும். ஸோ எதனால் அப்படி ஆச்சு, நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயும் வந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எதனால் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் உங்களுக்கு அப்படியே நான் வந்து அந்த பேராகிராஃப் கொடுக்குறேன். நீங்கள் இதை அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சப்மிட் கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு. ஸோ இதை கொடுத்ததுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே விடக்கூடாது. உங்களோட ஐடி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வாங்க. இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் இப்படி வருதா, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து இங்கே லாஸ்ட் இருக்குது பாருங்கள், பாலிசி அண்ட் ரிப்போர்ட்டிங் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு வண்டு படமாக போட்டுருக்கு பார்த்தீங்களா, ரிப்போர்ட்டிங் ப்ராப்ளம் வித் ஃபேஸ்புக்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் கிவ் ஃபீட்பேக் அபவுட்னு ஒரு லைன் கொடுத்துருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொடக்டிவ் ஃபீட்பேக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே நம்மளோட இமெயிலை வந்து மேலே சப்மிட் பண்ணோம். அதாவது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இமெயில் கொடுத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த இமெயிலை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஆர் ஃபியூச்சர் இருக்குல்ல, இதில் வந்து உங்களோட எதனால் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு இதில் அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இதில் கொடுங்க. இல்லைனா நீங்கள் இந்த லாகின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லாகின் மட்டும் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யுவர் ஃபீட்பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது நான் வந்து ஆல்ரெடி இப்படி நான் என்னோட ஒரு சில இஷ்யூனால் என்னோட அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஸோ இதுவுமே சரி, நம்மளோட வாட்ஸ்அப்பை நீங்கள் அஃபிஷியல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த இங்கிலீஷ் வேர்டு பேராகிராஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே சென்ட் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு ரிவ்யூக்கு போயிடும். ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய காரணத்தினால நம்மளோட அக்கௌண்ட் வந்து டிசேபிள் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்க இந்த மெத்தட் வந்து எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.